ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பயோ ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கொஞ்சோண்டு சாதம் இருந்தால் போதும், பழைய சாதம் இருந்தால் போதும், அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா புது புது தளிர்கள் அழகாக எடுத்து வந்து மொட்டுக்களும் வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 70s ரோஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி வந்துட்டு அதுவாகவே வந்து எடுத்து வந்திருக்கு. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அணில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக விளாண்டுட்ருக்கும். ஸோ அதனுடைய வேலை தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் ரோஸ் செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதனுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்டன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பயோ ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொடுக்கும் பொழுது சூப்பரான ரிசல்ட் வந்து இருந்ததுங்க. புது தளிர்கள் அழகாக எடுத்து வந்தது, மொட்டுக்கள் வச்சது. இந்த பக்கம் பாருங்கள் பூக்கள் கூட பூத்துருக்கு. ஸோ நல்லாவே ரிசல்ட் இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, காய் செடியில் வந்து கொடுக்கும்போது, அதுவும் முக்கியமாக தக்காளி செடியில் வந்து கொடுக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் இருந்ததுங்க. எல்லா பூக்களுமே வந்து காய்களாக மாறி வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஓரளவு நம்ம க்ரோயிங் பேக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே காய்கள் நல்லா திருச்சியாக நல்லா பெரிய பெரிய காய்களாகவே எடுத்து வந்திருக்கு. ஸோ அந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சமான சாதம் தாங்க. இது வந்து கொஞ்சம் சாதம் மீதி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் பழைய சாதம், ஒரு சிலர் வந்துட்டு அந்த பழைய சாதம் வந்துட்டு கரைச்சி மாதிரி குடிச்சு எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ரொம்ப நஞ்சிருச்சு சாப்பாடு அப்படின்னா நம்ம கீழே வந்து கொட்டிடுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி சாதத்தை வந்து வீண் பண்ணாமல் அதை பயன்படுத்தி நம்ம உரமாக தயாரித்து செடிகளுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இதை பயன்படுத்தி எப்படி உரம் தயாரிக்கலாங்கிறத காமிக்கிறவாங்க. இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு சாதம் இருந்தால் போதுங்க. நம்ம வந்து தாராளமாக செடிகளுக்கு வந்து கொடுத்துட முடியும். ஸோ மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாதத்தை வீண் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பானை மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பானை மண்பானை வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மண்பானையில் வந்துட்டு இந்த சாதம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, பழைய சாதத்தை இதில் கூட என்ன சேர்த்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வெல்லமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சும்மா வந்து ஒரு அந்த சாதம் அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் வந்து ஓரளவு இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கிறேன். வெல்லம் வந்து ஏன் சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தா அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகி வரத்துக்கு வந்து நல்ல உதவியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெல்லம் வந்து சேர்த்திக்கிறேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து கட்டி வச்சுருங்க. பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்ததுன்னா நல்லா மூடி போட்டு டைட்டாக இறுக்கமாக வந்து காற்று போகாத மாதிரி நல்லா மூடிட்டு ஒரு நிழற்பாங்கான இடத்துல வந்து ஒரு 2 நாள் வந்து வச்சிடணும். இந்த மாதிரி பை மாதிரியே கிடைக்குது இல்லைங்களா, நம்ம அதை வச்சு ஈஸியாக கட்டிட முடியும். இப்போ இதை வச்சு கட்டிடலாம். ஸோ இப்போ 2 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், அந்த குட் ஃபங்கை தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டு போன மாதிரிலாம் இல்லை, நல்லா நொதிச்சு வந்திருக்கு. வந்து அப்படி நொதிச்சு அந்த வெல்லம்லாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா குட் ஃபங்கையெல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா வந்திருக்கு. இதோட நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் வந்து நான் நேற்றே எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி சாதம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்து அரைங்க, இல்லைன்னா அரையாது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எவ்வளோ வந்து மையாக அரைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கலந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும்னு அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த புளிச்சிருந்த அந்த சாதம் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் சேர்த்தும் போது நல்லாவே ஒரு ஸ்பூனோ இல்லை நம்ம கையை விட்டே நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டு துணி போட்டு கட்டி விட்டுருங்க. மினிமம் வந்து 12 hours எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் வந்து இதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ வெந்தயம் வந்து அந்த கலவை நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த விழுது அதை சேர்த்துமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சு. ஒரு நைட் வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நொதிச்சு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கெட்ட வாடையும் வந்து வரல. ஸோ வீட்டில் இது ரெடி பண்ணி வைக்கிறோம், ஏதாவது ஸ்மெல் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கொஞ்சம் கூட எந்த வாசனையுமே வரல. உங்கள்கிட்ட நான் முன்ன சொன்ன மாதிரி தான், பானை இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் மூடி போட்டு கூட நிழற்பாங்கான இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ குலுக்கி கூட விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸோ நல்ல புளிச்ச ஸ்மெல் வந்து வருது. அந்த புளிச்ச வாடை இருக்கும் இல்லைங்களா, அது வருது. ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு பயோ ஃபர்டிலைசர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 10 லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டுடலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா, கரெக்டாக ஒரு கைப்பிடி சாதம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்புறம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு தான் வெந்தயம் போட்டிருக்கோம். எல்லாமே 1:1 அந்த ரேஷியோ தான் எடுத்திருக்கேன் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலக்கிறதுக்கு. ஸோ உங்கள் மாடி தோட்டத்தில் இன்னும் நிறைய செடிகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கைப்பிடி சாதமாக எடுத்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதை கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. நம்ம அப்படியே வந்து ஊற்றினோம்னாலும் கரைய மாட்டேங்குது. ஸோ அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, பயோ ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தொடர்ந்து மண் பகுதியில் கொடுத்துட்டே வரும்பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ், குட் மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லாவே பெருகி வரும். ஸோ நல்லா மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளமானதாக மாறும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நம்ம வெந்தயத்தை சேர்த்தும் பொழுது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். மெயினாக ஃப்ளாரிங் பூஸ்டராகவே இது வந்து ஒர்க் ஆகுதுங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி மேலே ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிலை செடியிலையுமே சில பூச்சினுடைய தாக்கங்கள்லாம் ஏற்படும், ஏபிட்ஸ் தொந்தரவு அந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுங்க. நீங்கள் வந்து கெமிக்கலாக பெஸ்டிசைட் வந்து நிறைய வாங்கி நீங்கள் செடிகள் மேலே அடித்து அந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை விட இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் செடிகள் மேலே வந்து தெளிக்கும் பொழுது சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இதுலேருந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், நம்ம செடிகள் மேலே தெளிக்கிறதுக்காக. மித்ததெல்லாம் நம்ம மண் பகுதிக்கு கொடுத்துடலாம். இது வந்து நான் ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணுறதுனால வடிச்சிக்கிறேன். ஏன்னா ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரேயர் அடைச்சிக்கும். ஸோ அதனால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து விட்டு ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு வந்து பெஸ்டிசைட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்செக்டிசைடு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபங்கல் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் இது. ஸோ எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், காய் செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க இந்த ஃபர்டிலைசர். நீங்கள் கொடுத்து பாருங்கள். என்னோடய குண்டுமல்லி செடி தாங்க, பாருங்கள் அந்த குட்டி குட்டியான வெள்ளைப்பூச்சி வந்து இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து கீழே பகுதியெலாம் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால தான் மறுபடியும் இதை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கும் காமிச்சிட்டு செடிகளுக்கும் கொடுக்குறேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களும் வந்து உங்களுடைய மாடி தோட்டத்தில் வந்து பூச்சினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து இருவாச்சி செடிங்க, நல்லாவே பூக்கள் வந்து எடுத்து வந்திருக்கு, இன்னும் மொட்டுக்களும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2-in-1 வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்துருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.